சுவிட்சர்லாந்து அப்படிங்கிற பேரை கேட்டாலே நம்ம எல்லாத்துக்குமே ஞாபகத்துக்கு வருது சுவிஸ் பேங்க் தான். பட் சுவிஸ் பேங்க் மட்டும் தான் சுவிட்சர்லாந்துல ஒரு மிகப்பெரிய அங்கமா அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் கிடையாது. அதை விட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ் எல்லாமே சுவிட்சர்லாந்துல இருக்கு. வாங்க அதை பத்தி சொல்றேன். மறக்காம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சுவிட்சர்லாந்து அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன கண்ட்ரி. அது வந்து எந்த கான்டினென்ட்ல வருது அப்படின்னு பார்த்தோம்னா யூரோப்பியன் கான்டினென்ட்ல வருது. யூரோப்பியன் கான்டினென்ட்ல இன்னும் ஸ்பெசிபிக்கா சொல்லணும் அப்படின்னா வெஸ்ட் யூரோப்பியன் கான்டினென்ட்ல தான் வந்துகிட்டு இருக்குது. இந்தியாவில் நம்ம பெரிய சிட்டி எது அப்படின்னு கேட்டோம்னா நம்ம எல்லாருமே சொல்ற பதில் வந்து பாம்பே. அதே மாதிரி சுவிட்சர்லாந்துல பெரிய சிட்டி எதுப்பா அப்படின்னு கேட்டா எல்லாருமே சொல்ற பதில் என்ன தெரியுமா? ஜூரியாக். சுவிட்சர்லாந்துல மொத்தம் 4 மெயின் லாங்குவேஜஸ் இருக்குது. ஒன்னு ஜெர்மன், இன்னொன்னு இட்டாலியன், இன்னொன்னு பிரெஞ்சு அண்ட் ராம்னாஷ். என்னதான் பரப்பளவுலேயே கொஞ்சம் சின்ன நாடா இருந்தாலுமே பட் இதோட பாப்புலேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் 8,09,02,308 மக்கள் தொகை இருக்கிறாங்க. அண்ட் இது வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கண்ட்ரியும் கிடையாது, ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியும் கிடையாது. இது வந்து ஒரு ஃபெடரல் பப்ளிக் கவர்மெண்ட். அதாவது நம்ம அமெரிக்காவில் என்ன ஃபெடரல் கவர்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கோ அதே பாலிசி தான் வந்துட்டு சுவிட்சர்லாந்துலயே நடந்து போயிட்டு இருக்குது. சுவிட்சர்லாந்துலயே அதிகமான மக்கள் பேசுற லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா ஜெர்மன். பட் என்னதான் வந்து ஜெர்மன் மக்கள் நிறைய இருந்தாலுமே அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு ரொம்ப பீஸ்ஃபுல்லான லைஃப் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. நம்ம எல்லாருக்குமே பிக்னிக் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டா எல்லாரும் எங்க போகணும்னு நினைப்போம்? சுவிட்சர்லாந்து. அதுக்கு காரணம் வந்து அதுல இருக்க நேச்சர். அதாவது சுவிட்சர்லாந்து வந்து மோஸ்ட்லி மலை பிரதேசங்கள்ல இருக்கிற ஒரு கண்ட்ரி. அது மட்டும் இல்லாம இந்த கண்ட்ரில மட்டும் மொத்தம் 1500 லேக்ஸ் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி சுவிட்சர்லாந்து அப்படிங்கிற பேரை கேட்டாலும் நம்ம எல்லாத்துக்குமே ஞாபகத்துக்கு வருது சுவிஸ் பேங்க் தான். பட் இந்த சுவிஸ் பேங்க்ல நிறைய பேர் அக்கௌண்ட் வச்சிருக்காங்க. அக்கார்டிங் டு 2024 கால்குலேஷன் பிரகாரம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது 2.5 கோடி நான் சுவிட்சர்லாந்து மக்கள் வந்துட்டு அந்த சுவிஸ் பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்களாம். இந்த பேங்க்ல நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு மினிமம் வந்துட்டு 1 crore டெபாசிட் பண்ணிருக்கணும். அண்ட் அது போக வருஷத்துக்கு 1,00,000 ரூபாய் வந்துட்டு பேங்க் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு எடுப்பாங்க. இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான திங் என்ன தெரியுமா? நம்ம எல்லாருமே கிட்கேட், மில்கி பார் அப்படின்னு நிறைய சாக்லேட் சாப்பிட்டுருப்போம். இந்த மாதிரி சாக்லேட்ஸ் எல்லாமே தயாரிக்கிற கம்பெனி வந்து நெஸ்லே. இந்த நெஸ்லே கம்பெனி எங்க இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதுவுமே வந்துட்டு சுவிட்சர்லாந்து தான் இருக்குது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான திங் என்னன்னா, இன்னைக்கு நம்ம எல்லாமே காஃபி போட்டு குடிக்கிறோம் அப்படின்னா நம்ம காஃபி போடுறதுக்கு யூஸ் பண்ற காஃபி பவுடர் கம்பெனி வந்துட்டு நெஸ்கஃபே. இந்த நெஸ்கஃபேயுமே வந்துட்டு சுவிட்சர்லாந்துல தான் இருக்குது. இன்னைக்கு உலகத்திலேயே ரொம்ப காஸ்ட்லியான வாட்ச் அண்ட் மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச வாட்ச் அப்படின்னு பார்த்தோம்னா அது ரோலெக்ஸ் வாட்ச் தான். இந்த ரோலெக்ஸ் வாட்சோட கம்பெனி எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா அதுவுமே சுவிட்சர்லாந்துல தான் இருக்குது. இன்னைக்கு நம்ம எல்லாருமே மல்டிபிள் நைஃப்ஸ் இருக்கிற ஒரு சின்ன போர்ட்டபிள் பார்ட்டை வந்து வச்சிருப்போம். அதாவது அந்த சின்ன போர்ட்டபிள்குள்ள நைஃப்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் நைஃப்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்க்ரூ டிரைவர்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஒரு மல்டி பர்பஸ் ஒரு டூல் ஒன்று வச்சிருப்போம். இந்த டூலை இன்ட்ரோடியூஸ் பண்ணது, அதாவது இந்த உலகத்துக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அதுவுமே சுவிட்சர்லாந்து கவர்மெண்ட் தான். அது எதுக்காண்டி இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கன்னா, சுவிட்சர்லாந்துல இருக்கிற ராணுவ வீரர்கள் வந்துட்டு காட்டுல தங்கும் போது அவங்களுக்கு வந்துட்டு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட இதை வந்துட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே ஃபேமஸான அண்ட் ஃபெமிலியரான ஒரு ஆக்டர் வந்து சார்லி சாப்ளின். சார்லி சாப்ளின் வந்து தன்னோட லைஃப்ல 25 வருஷத்தை சுவிட்சர்லாந்துல ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் அங்க ஸ்பெண்ட் பண்ணது மட்டும் இல்லாம அங்கேயே இறந்து அங்கேயே புதைக்கப்பட்டிருக்காரு. இந்த உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் நோபல் பிரைஸ் வாங்கின ஒரு ஆள் வந்துட்டு ஹென்ரி டூனட். இந்த ஹென்ரி டூனட்ங்கிறது வந்து சுவிட்சர்லாண்டை சேர்ந்த ஒருத்தர் தான். பட் இதோட இன்ட்ரெஸ்டிங்கான திங் என்னன்னா அவர் தான் வந்துட்டு ரெட் கிராஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பையே வந்துட்டு கொண்டு வந்திருக்காரு. இன்னைக்கு உலகத்துல ரெட் கிராஸ் அப்படிங்கிறது வந்து நிறைய சேவை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் முக்கியத்துவமான ஒரு காரணமான ஒரு நாடு அப்படின்னு பார்த்தோம்னா சுவிட்சர்லாந்து. சுவிட்சர்லாந்துல இன்னும் யார் முக்கியமான ஆள் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து ஹென்ரி டூனட் தான். இன்னைக்கு நம்ம இன்டர்நெட்ல எது டைப் பண்ணாலுமே நான் ஃபர்ஸ்ட் டைப் பண்ற 3 வார்த்தை என்னவா இருக்கும்? www. பட் இந்த www.ங்கிற வார்த்தை வந்துட்டு எங்க இருந்து ஆரிஜின் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதுவுமே சுவிட்சர்லாந்துல இருந்தா. பட் இதை கண்டுபிடிச்சது வந்து சுவிட்சர்லாந்துக்காரர் கிடையாது. பட் அவர் கண்டுபிடிச்ச இடம் வந்துட்டு ஒரு சுவிட்சர்லாந்து. ஓகே, இதெல்லாம் போக நம்ம இந்தியாவுக்கு வந்துட்டு என்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும் சுவிட்சர்லாண்டோட அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம நிறைய இந்தியன்ஸ் வந்துட்டு சுவிட்சர்லாந்துல போய் ஸ்டடிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் இங்க வந்து டூரிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டூர் போயிட்டு இருக்காங்க. டூரிஸ்ட் விசா ஃபார் சுவிட்சர்லாந்து வந்து ரொம்ப ஈஸியா கிடைச்சிடும். ஆனா சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே கஷ்டமான விஷயம். எப்படி மத்த ஃபாரினர்ஸ் வந்து இந்தியால வந்து செட்டில் ஆகிறது ரொம்ப கஷ்டமோ அதே மாதிரி நம்மளும் இங்க இருந்து மத்த நாடுகளில் போய் செட்டில் ஆகிறது கஷ்டம். அதே மாதிரி தான் சுவிட்சர்லாந்து நம்ம சிட்டிசன்ஷிப் வாங்குறது அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் தான். இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் அண்ட் கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ஸ் கீழே சொல்லுங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு அட்ரஸ் பண்றேன். தேங்க்யூ. See you in the next video.